சூலூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரித்து வரும் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தற்போது கலங்கல் பகுதியில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். நம்முடைய சமூக வலைதளத்தில் இன்று காலையில ஒரு சின்ன வீடியோ ஒன்று வெளியிட்டோம். அந்த வீடியோ நீங்க நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. Facebook இளையவர்கள் பார்த்திருப்பாங்க. பெரியவங்க அதிகமா நம்ம செல்போன் யூஸ் பண்றது இல்லையா, அதனால தெரிஞ்சிருக்காது பெரியவர்களுக்கு. உங்களுக்காக இந்த வீடியோல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு கணவன் மனைவி, மிடில் கிளாஸுங்க, நம்மள மாதிரி ஒரு குடும்பம், சாதாரணமான குடும்பம், சம்பாதிச்சுதான் சாப்பிடணும். கணவன் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு, மனைவி வண்டியில் ஏறி பின்னாடி உட்காந்துக்கிறான். மனைவி ஏதோ அரசியல் பேச வர்றாங்க. உடனே கணவன் சொல்றாரு, நீ சும்மா உனக்கு அரசியல் எல்லாம் தெரியாது, சும்மா ஏதாச்சும் மாட்டிக்கிட்டு பிஜேபி ஓட்டுக்கு போட்டு பிஜேபி உள்ள விட்டுறாங்க. உடனே மனைவி இருந்துட்டு சரி கணவன் சொல்றாங்க, எதுக்கு நம்ம அதிர்ந்து பேசணும்னு சொல்லிட்டு கம்மன் உட்காந்துக்கிறாங்க. அந்த வண்டி அப்படியே ரோட்ல போகுதுங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பூக்கடைக்கார அம்மா பூ வித்துக்கிட்டு இருக்காங்க. கணவன் பூக்கடைக்கார அம்மாட்ட சண்டை போடுறாரு, ஒரு 200 ரூபாய் கொடு எனக்கு. பூக்கடைக்கார அம்மா கொடுக்க மாட்டாங்க. இல்ல அது பையனுக்காக நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம், எந்த காரணத்துக்கு டப்பால இருந்து எடுக்கக்கூடாது. கணவன் சண்டை போட்டு டப்பால இருந்து 200 ரூபாய் எடுக்கிற எதுக்குன்னா டாஸ்மார்க் போறதுக்கா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு செய்தி வரும். இந்தியாவிலே மதுவின் மூலமாக அதிக வருமானம் வரக்கூடிய மாநிலம் தமிழகம். 52,000 கோடி டாஸ்மார்க் மூலமாக வருமானம் தமிழக அரசுக்கு வருதுன்னு அப்படியே வருது. மறுபடியும் அந்த வண்டி போய்கிட்டே இருக்கும். கணவன் ஓட்டிட்டு இருப்பாரு, மனைவி பின்னாடி உட்காந்து அமைதியா பார்ப்பாங்க. அப்ப ஜேர்னலிஸ்ட் டிவிக்காரங்க மைக்க வச்சு தைல பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பெண்ணின் மீது பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது, தமிழகத்திலே குற்றங்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது, குறிப்பாக பெண்களின் மீது குற்றங்கள் அதிகமாக கொண்டிருக்குன்னு பேசுவாங்க. அதையும் கணவன் மனைவி கேட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் போராட்டம். 10th பாஸ் பண்ண ஆசிரியர்கள் எங்களுக்கு வேலை கொடுங்க. கொஞ்சம் முன்னாடி போனா செவிலியல் போராட்டம். செவிலியர்கள் எங்களுக்கு வேலை கொடுங்க, நிரந்தர வேலை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள், டிரைவர்கள், கண்டக்டர், அவங்க போராட்டம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நம்மை போன்ற சாதாரண பொதுமக்கள் ஏத்தன கரண்ட் பில்ல குறைங்க, நம்ம போராட்டம். அதையும் கணவன் மனைவி பார்த்துக்கிட்டே போறாங்க. இன்னொரு 100 மீட்டர் முன்னாடி போறாங்க. காவல்துறை ஒருத்தர் கைது பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. டிவில நியூஸ் ஓடுது, ஒரு போதை கடத்தல் மன்னன், முக்கிய அரசியல் புள்ளிக்கு தொடர்பு இருக்கக்கூடியவனை காவல்துறை கைது செய்ய இருக்கிறார். அப்ப வண்டி நிறுத்திட்டு கணவன் மனைவியை பார்த்து சொல்றாரு, பிஜேபி உள்ள விட்டுறலாம். அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியை உள்ளே விட வேண்டிய நேரம் அன்பு சகோதர சகோதரர்கள். எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டீங்க, மாற்றி மாற்றி வாய்ப்பு போட்டு பார்த்துட்டீங்க. இவங்க சரியில்லை, அவங்க சரியா இருப்பாங்களா, 5 வருஷம் வெளியே உட்கார வச்சோம், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து திருந்திருப்பாங்களா, எல்லாம் நீங்க உங்களால முடிஞ்சது எல்லா சக்தியும் பார்த்து இந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டாச்சுங்க. இந்த பக்கம் வந்திருக்குமா, அந்த பக்கம் வந்திருக்குமா? இன்னைக்கு 2 பக்கமும் தோசை கறிய போய் நிக்கிறதால பிஜேபி தனியாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த முறை தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை எழுத வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமர வேண்டும் என்றால் தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபியோடு நிற்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம். அது இந்த கலங்கள் சாதாரண ஊர் இல்லைங்க. ஐயா ஜி.டி. நாயுடு அவர்கள் பிறந்த ஊர். இவ்வளவு பெரிய ஒரு மனிதன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.